நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் என் மகிமை காண்பாய் என்று சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் என் மகிமை காண்பாய் என்று சொல்லவில்லையா? ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த அனுதின ஆராதனை நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்திலே 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே உள்ள எல்லா பயிர்களையும் முளைப்பிப்பதற்கு மாரியும் மழையும் தேவைப்படுகிறது. வானத்திலிருந்து பெய்கிற மழையும் மாரியும், வானத்திலிருந்து பொய்கிற ஒவ்வொரு பனித்துளிகளும் எப்படி பூமிக்கு வந்து வெறுமையாய் திரும்பாமல் இருக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமையாய் திரும்பாது. உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவெல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ அந்த வெறுமைகளை அருமையாய் மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆராதனை நேரத்தில் கூட தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்க வாழ்க்கையில எதுவெல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ அந்த வெறுமையான காரியங்களை தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தையும் வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இன்று ஆம் என்றும் ஆம் என்றும் நடக்க போகிறது. கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு